வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கர்த்தரை தேடுங்கள். நாம் எப்படி நிலைநிறுத்தப்படுவது, தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நான் எப்படி சரியான இடத்திலும் சரியான நிலையிலும் இருந்தால் அது என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னை மேற்கொள்ளும் என்ற சத்தியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவது நாம் நிலைநிறுத்தப்பட விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் பொழுது இந்த தேவன் வாக்கு பண்ணின ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அப்போ தேவன் ஆசீர்வதிக்க ஆயத்தமா இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்தானத்துல, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில், அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்கிறோமா? அதை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தரை தேடுவதென்றால் என்ன என்பதை பார்த்தோம். பின்பு கர்த்தரை எப்படி தேடுவது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? முதலாவது, முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். இரண்டாவதாக, ஊக்கமாய் தேட வேண்டும். மூன்றாவதாக, தொடர்ந்து தேட வேண்டும். வெரி குட். நான்காவதாக, நம்பிக்கையோடு தேட வேண்டும். அதில் தான் சென்ற வாரத்தில் நிறுத்தினோம். மீண்டுமாய் சங்கீதம் 27க்கு திருப்புவோம். முதல் வசனத்தை வாசித்தோம். தாவீது அரசன் என்ன சொல்கிறார்? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ரட்சிப்புமானவர் என்ற வார்த்தைக்கு வேற என்ன அர்த்தங்க? எபிரேய மொழியில விடுதலை கொடுக்கிறவர். அப்போ நம்முடைய தேவன் விடுதலையின் நாயகராய் இருக்கிறார். ஆமென். நீங்களும் நானும் விடுதலையோடு வாழ முடியும். பிசாசிலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, மரணத்திலிருந்து விடுதலை, மரணத்தின் பயத்திலிருந்து விடுதலை, சாப கட்டுகளிலிருந்து விடுதலை, மந்திர கட்டுகளிலிருந்து விடுதலை. நமக்கு எந்த விதத்துல பிசாசானவன் நம்மை தொடவே முடியாது. இருக்கிறீங்களா? நிறைய விசுவாசிங்க பயப்படுற காரியம் மந்திர கட்டி ஏதாவது போட்டுருவாங்களா? வேதம் என்ன சொல்கிறது? யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரமும் இல்ல, இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதலும் இல்லை. இருக்கிறீங்களா? யார் என்ன குறி சொன்னாலும் அது உங்களை தொடாது. யார் என்ன கட்டு போட்டாலும் அவங்க கட்டுப்படுவாங்க, உங்களை கட்டி வைக்க முடியாது. இருக்கிறீங்களா? முதலாவது விசுவாசி தன்னுடைய ஸ்தானத்தை புரிந்து கொள்ளணும். நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க, எவ்வளவு அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள், உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர். ஆகவேதான் நீங்க இந்த சபையில வந்து வார்த்தையை ஆழமாய் போதிக்கிறோம். புதுசா வரவங்க சொல்றாங்க, ஒண்ணுமே புரியல, என்னொன்னும் பேசினுக்கிறாரு. அது ஒரு 2 வாரம் தான். 3வது வாரத்துல வந்து நீங்க வந்து போதகர் ஆயிடுவீங்க. ஆமென். அந்த அளவுக்கு நீங்க உங்களை ரெடி பண்ணிடுவோம் நாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு. எனவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு, என்ன சுதந்திரம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கிறார்னா நான் எந்த விதமான இருளில் இருக்கவே முடியாது. அறியாமையின் இருளில் இருக்க முடியாது, கவலையின் இருளில் இருக்க முடியாது, பயத்தின் இருளில் இருக்க முடியாது. ஒரு இருளில் என்னால் இருக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தர் எனக்கு தொடர்ச்சியாய் என் வெளிச்சமா இருக்கிறார். என் வாழ்க்கை ஒளிமயமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே வெளிச்சமாக்கி தேவன் எனக்கு காண்பிக்கிறார். தெளிவான பாதைகள் எனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுறார். இந்த பாதையில் நடப்பான்ற. பிரைஸ் தி லார்ட். அவர் என்னுடைய, அடுத்தது என்ன வார்த்தைங்க? ஆஹா, இல்ல, 2வது வார்த்தை, என் ரட்சிப்புமானவர், என் விடுதலை. அவர் என் விடுதலையா இருக்கிறதுனால என்னை எந்த சக்தி கட்டி வைக்க முடியாது. பாவ கட்டுகள் கிடையாது, பாவ சோதனைகள், பிசாசின் ஈர்ப்பு சக்தி எல்லாம் வேலைக்காவது. ஏன்னா என்னுடைய விடுதலை நாயகர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அவர் வெளியே வந்ததுனால என்னை எல்லா கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். அதுதான் தேவன் நிச்சயம் பண்ணியிருக்கிறார். இருக்கிறீங்களா? அப்போ நீங்கள் விடுதலையோடு வாழ்வது கர்த்தருடைய சித்தம். ஆமென். 3வது, உங்களுடைய ஜீவனின் அரணானவர். பலனானவர் என்பதுக்கு பதிலாக அரணானவர். சென்ற வாரத்துல அதை டெமோ பண்ணியே காமிச்சிட்டேன். நீங்க எங்க சென்றாலும் அவர் உங்களை சுற்றிலும் ஒரு அரணா இருக்கிறார். உங்களை தொடுவதற்கு எந்த வல்லமை கிடையாது, அணுகுவதற்கு உரிமையும் கிடையாது. நீங்கள் முற்றிலுமாய் முழுமையாய் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை சுற்றிலும்
ஒரு பலத்த அரணாய் இருக்கிறார். அவரே நம்முடைய அடைக்கலமும் கோட்டையும் தஞ்சமுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுது அதன் பிறகு தாவீது சொல்கிறான், இந்த 3 காரியங்கள் நிமித்தமாக நான் யாருக்கு பயப்படுவேன்? அடுத்தது யாருக்கு அஞ்சுவேன்? யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? தயவுசெய்து இந்த விதிமுறை எழுதிக் கொள்ளுங்கள். பயம் அல்லது கவலைக்கு தீர்வு கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையே. பயம் அல்லது கவலைக்கு தீர்வு கர்த்தர் மீதுள்ள நம்பிக்கையே. ஒரு விசுவாசியானவன் எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை புயல்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அவர் அதை அமைதிப்படுத்துவார், அதட்டி ஆளுவார், உங்களை ஆள வைப்பார். இருக்கிறீங்களா? ஓ ஓ ஓ அல்லேலூயா. எந்த புயல் உங்க வாழ்க்கையில் வந்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறார்? நம்ம ஆண்டவரே புயல் வந்துடுச்சு, ஏன் வந்துடுச்சு, ஏன் வந்துருச்சுன்னு கேட்காதீங்க. என்ன பண்ண போறீங்கன்னு கேளுங்க. உங்களை பார்த்து கேட்கணும். அவரும் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டார். அவர் சொல்றார், என் நாமத்தினால் எழும்பி அதட்டி அமைதிப்படுத்து. நம்ம என்ன செய்யறோம்? ஆண்டவர் வருவார் பிரதர், அவர் செய்வார். இல்ல, அவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டு அதிகாரம் உங்க கையில கொடுத்திருக்கிறார். ஹலோ, இருக்கிறீங்களா? நீங்கள் எதை பூலோகத்தில் கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும். எதை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில். யார் செய்யணும் வேலை? கட்டுறதும் கட்டவிழ்க்கிறதும் நம்ம வேலை. கர்த்தரை பார்த்து, கர்த்தர் நீங்க செய்யுங்க. அவர் சொல்லிட்டா, நான் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதிகாரம் உங்க கையில கொடுத்துருக்க, திறவுகோல் உங்க கையில இருக்குது. கையில திறவுகோல் வச்சுட்டு, ஆண்டவரே இந்த கதவை தருங்க, ஆண்டவரே இந்த கதவை தருங்க, ஆண்டவரே. அவர் சொல்றார், எப்பா நான் சாவி எப்பயோ உங்க கையில கொடுத்துட்டேன், சாவியை வச்சுக்கிட்டு என்ன தரன்னு இருக்கிறீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாவி உங்க கையில இருக்குங்க. சாவி உங்க கையில இருந்துட்டு ஊழியக்காரங்க போய் தேடக்கூடாது. அவங்க கையில சாவி இல்லை, உங்க கையில தான் இருக்குது. ஹலோ, உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மாளிகையில் உங்களுக்கென்று தேவன் ஸ்டோர் ரூம்ல வைத்திருக்கிற எல்லாத்தையுமே, அவரோட பண்டகசாலையில் வைத்திருக்கிற எல்லாமே அவர் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டாருங்க. திறவுகோல் உங்க கையில கொடுத்துரு. நீங்க போயிட்டு பாஸ்டர் எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னா அவர் என்ன பண்ணுவாரு? அவர் சொல்றாரு, இல்லம்மா என் கையில சாவியில உங்க கையில இருக்குதுன்றார். இதை சொல்றதுக்கு ஊழியக்காரங்களும் இன்னைக்கு இருக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்கள விட்டு போயிடுவோம் பயம் அவங்களுக்கு. அதனால என்கிட்ட வா, நீ எந்த சூழ்நிலை என்கிட்ட வா. நான் சொல்றேன், நீ என்கிட்ட வராதீங்க, நீங்க ஆண்டர்கிட்ட போங்க. ஏன்னா நீங்க எழும்பணுங்க. எல்லா இடத்துல நாங்க இருக்க முடியாது. நீங்க எழும்பி உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நீங்க தான் விடுதலை கொண்டு வரணும். அல்லேலூயா. சோ எதை குறித்து பயப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஏன்? நமக்கு தீர்வு தேவன் மீது நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை. அதுதான் நமக்கு தீர்வு. ஆங்கிலத்தில் சொல்கிறேன், the remedy to fear or victory is confidence in the Lord. The remedy to fear or worry is confidence in the Lord. தேவன் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் எதை குறித்தும் யாரை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? என் மிஞ்சுவான என்ன செய்ய முடியும்? சரீரத்தை அழிக்க முடியும், ஆத்மாவை தொடவே முடியாது, என் ஆவியை தொடவே முடியாது. அது கர்த்தருக்கு சொந்தமானது. அல்லேலூயா. மிஞ்சி போன என்ன சொல்ல முடியும்? என்ன செய்ய முடியும்? சரீர பிரகாரமா என்னை சாகடிக்க முடியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல அவர்களால ஒன்றும் செய்ய முடியாது, அதுவும் கர்த்தர் அனுமதித்தால் ஒழிய. அப்போ நான் இவ்வளவு பாதுகாக்கப்பட்ட பொழுது நான் எதை குறித்து பயப்படணும்? வியாதி குறித்து நான் பயப்படணுமா? இல்லையே. வார்த்தை மருந்தாக எனக்குள்ள இருக்கிறது. இருக்கிறீங்களா? வேதம் சொல்கிறது, நம்முடைய உடலுக்கெல்லாம் அவருடைய வார்த்தை ஆரோக்கியமாம், ஔஷதம், மருந்து. அப்போ இந்த மருந்து எனக்குள் இருக்கும் போது என் அவயவங்கள் உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா. நீங்க வியாதியை பார்த்து எப்பொழுதாவது ஒரு காய்ச்சல் வந்தாலும், ஜலதோஷம் வந்தாலும், ஏதாவது வந்தா, என் சரீரத்தில் உனக்கு என்ன வேலை? பேசணுங்க, நீங்க பேசணும்.
ஏன் சரீரத்தில் உனக்கு என்ன வேலை? வார்த்தை ஏற்கனவே இருக்குது. எனக்கு இம்யூனிட்டி சிஸ்டம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்? வார்த்தை. வார்த்தை எனக்குள் மருந்தாக ஆரோக்கியமாக கிரியை செய்கிறது. என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். அதுதான் வார்த்தை. அந்த வார்த்தை பேசணும். அந்த வார்த்தை நான் புரிந்து கொள்ளும் போது எதை குறித்து நான் பயப்பட மாட்டேன். ஆமென். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், பயம் உங்கள் கவனிங்க, பயம் உங்கள் தேர்வாக விருப்பமாக இருக்க விடாதீர்கள். Don't let fear be your choice. பயம் உங்கள் தேர்வாக விருப்பமாக இருக்க விடாதீர்கள். நிறைய பேர் அதை விட்டு இருக்கிறாங்க. எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. எந்த நேரத்தில் எதை குறித்துதாவது ஒரு பயம் இருக்கணும். அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, பயம் இல்லைன்னா நான் அப்நார்மலா இருக்கிறேன். பயம் இருந்தா தான் அப்நார்மலா இருக்கிறோம். இருக்கிறீங்களா? நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய எதிர்ப்பு, நம்முடைய கஷ்டம், இவைகளெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய என்ன ஒரு காரியம் இருக்குமானால், நீங்கள் ஒன்று அதை பார்க்கும்போது நீங்கள் பயம் அல்லது கவலையை தேர்ந்தெடுப்பீர்கள். வெறும் உங்களுடைய சூழ்நிலைகளையும் உங்களுடைய எதிர்ப்புகளையும் உங்களுடைய கஷ்டங்களை பார்க்கும்போது ஒன்று நீங்க என்ன செய்யலாம்? பயத்தை அல்லது கவலையை தேர்ந்தெடுக்கலாம். அல்லது உங்களுடைய சூழ்நிலைகளை தேவனோடு இருக்கும் உங்களுடைய கடந்த கால வெற்றிகளின் வெளிச்சத்தில் அதை பார்க்கும்போது நான் சொல்கிறேன், நீங்கள் நம்பிக்கையை தேர்ந்தெடுப்பீர்கள். அப்போ இப்பொழுது நான் சந்திக்கிற பிரச்சனைகள், இப்பொழுது நான் சந்திக்கிற சவால்கள், இப்பொழுது நான் சந்திக்கிற இந்த வியாதிகள், வியாகுலங்கள் நான் சந்திக்கும் போது கடந்த காலத்தில் தேவன் எனக்கு எவ்வாறு வெற்றிகளை கொடுத்தார், என்னை இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை வெளிக்கொண்டு வந்தார், என்னை வெளியேற்றினார், அதை பின்னிட்டு நாம் பார்க்கும்போது அந்த வெளிச்சத்தில் நான் காணும்போது அன்றைக்கு எனக்கு கொடுத்த வெற்றி இன்றைக்கும் அந்த தேவன் எனக்கு வெற்றி கொடுக்க வல்லவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். கடந்த காலங்களில் எனக்கு வெற்றி கொடுத்தவர், எல்லாவற்றின் மீது வெற்றி கொடுத்தவர் இன்றைக்கும் என்னோடு இருக்கிறார். அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார், என் அரணானவராய் இருக்கிறார். எனவே இந்த காலகட்டத்தில் நான் சந்திக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நான் மேற்கொள்வேன். ஆமென். கடந்த காலத்தில் என்னுடைய யெகோவா நிசியா இருந்தவர் இன்றைக்கும் என்னுடைய யெகோவா நிசியா இருப்பார், என்றும் எனக்கு யெகோவா நிசியா இருப்பார். என்னுடைய ஜெயக்கொடி. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா நிசி என் ஜெயக்கொடி. நான் கடந்த காலத்தில் வெற்றிகளில் வாழ்வது மட்டுமல்ல, என் ஆயுசு முழுவதும் நான் வெற்றியில் நடை போடுவேன். விசுவாசிக்கிறவங்க கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. எனக்கு பாவத்தின் மீது வெற்றி, எனக்கு எல்லா அடிமைத்தனத்தின் மீது வெற்றி, எல்லா சிற்றின்பங்கள் மீது எனக்கு வெற்றி, எல்லா சாப கட்டுகள் மீது எனக்கு வெற்றி, எல்லா சூனிய கட்டுகள் மீது எனக்கு வெற்றி. எனக்கு எதிராய் அவர்கள் என்ன செய்தாலும் என் காலம் கீழ் இருக்கிறதுங்க. ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் எந்த மந்திரமும் கிடையாது. உங்களுக்கு எந்த சூனியம் அது பூஜ்யமாய் போயிடும். உங்களுடைய அதிகாரம் தனித்து செழித்தோங்குகிறது. பிரியமானவர்களே, தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம் நீங்கள் பேசும்போது மலைகள் பேர்ந்து போகும். நீங்கள் அறிக்கை செய்தால் மலைகளை பேர்க்கக்கூடிய வல்லமை உங்களுடைய நாவிலும் உங்களுடைய வாயிலும் வைத்திருக்கிறார். வார்த்தையின் வல்லமை. ஹல்லேலூயா. நமக்குள் இருக்கிறது வார்த்தையின் வல்லமை, நமக்குள் இருக்கிறது இரத்தத்தின் வல்லமை, நமக்குள் இருக்கிறது உயிர் தெழுதலின் வல்லமை, நமக்குள் இருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் வல்லமை. இந்த 4 சக்திகள் நமக்குள் இருக்கிற வரைக்கும் நாம் ஒன்றுக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்கு பயப்படுவேன், நான் யாருக்கு அஞ்சுவேன் என்று நீங்கள் தைரியமாக திட நம்பிக்கையோடு உறுதியோடு நிச்சயத்தோடு சொல்ல முடியும். Talk to me somebody. அடுத்தது, உங்கள் பிரச்சனைகளை பார்க்கிலும் உங்கள் தேவன் பெரியவர். அதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை விட உங்கள் தேவன் பெரியவர். அதை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க,
நீங்க சந்திக்கும் பிரச்சனைகளை விட உன் தேவன் பெரியவர். உன் வேலை ஸ்தலத்தை நீ சந்திக்கிற பிரச்சனைகளை விட உன் தேவன் பெரியவர். நீங்க எங்க இருந்தாலும் எதை செய்தாலும் அங்க இருக்கிற எல்லா விதமான சவால்களை நீங்க சந்திக்கிறீங்க பாருங்க. அதை ஜெயிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்குள் இருக்கிறது. அதை உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் அந்த வல்லமை நீங்கள் செயல்படுத்த விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வார்த்தையை பேச வேண்டும். நீங்கள் வார்த்தையை பேசும்போது நீங்கள் அந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள். Oh, God have help. உங்களுடைய அச்சுறுத்தல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, உண்மை இதுதான். உண்மை இதுதான். என்ன உண்மை? நீங்க சந்திக்கிற பிரச்சனை, நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை விட உங்கள் தேவன் பெரியவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். சங்கீதம் 27 3ஆம் வசனம். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். என்ன வார்த்தைகள் பாருங்க. முதல் வாக்கியத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம்னா என்னங்க? சேனை. ஒரு முழு சேனை என்னை எதிர்த்து வந்தாலும் என் இருதயம் பயப்படாது. ஏங்க ஒருத்தர் 2 பேர் பத்தி சொல்லுங்க. ஒருத்தர் 2 பேர் கூட நம்ம சமாளிச்சிடலாம். 4 பேர் கூட நீங்க கொஞ்சம் தாதா உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா 4 பேர் கூட சமாளிச்சிடலாம். இது ஒரு முழு சேனைங்க. முழு சேனை என்னை எதிர்த்து வந்தாலும் என் இருதயம் பயப்படாதுன்ற. அடுத்த வாக்கியம். என் மேல் யுத்தம் எழும்பினாலும். என் மேல் யுத்தம் திடீரென்று எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். எதுல நான் நம்பிக்கையா இருப்பேன்? கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் விடுதலை, கர்த்தர் என் அரணானவர். இதுல தான் நான் நம்பிக்கையா இருப்பேன். நான் சந்திக்கிற இந்த போர், இந்த யுத்தம், நான் சந்திக்கிற இந்த மிகப்பெரிய சேனையின் கூட்டம், இது எல்லாம் என்னை ஒன்றும் அசைக்காது. இருக்கிறீங்களா? இதை விசுவாசிக்காம, பிரதர் எனக்கு இதை பண்ணிட்டாங்க பிரதர், எனக்கு அது பண்ணிட்டாங்க பிரதர். ஒரு உருவம் ஓடுறது நான் பார்க்கிறேன். ஓடுறது தானே பாக்குறீங்க, நீங்க ஓடலையே. அது ஓடட்டும். வீட்டில் உலாவ விடுதற. வீட்டில் உலாவுற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இயேசுவின் நாமத்துல நீங்க நின்னா அவன் உள்ளவே வர முடியாது. உன்னுடைய அதிகாரத்தையும் உங்களுடைய விசுவாசத்தின் தன்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்களானால் நீங்க இருக்கிற இடத்துல பிசாசுக்கு என்ன வேலை? அவன் உங்களுடைய நாய்க்குட்டியா செல்லமா வளர்க்கறதுக்கு இருக்கிறீங்களா? விசுவாசிங்க பேசுகின்ற பேச்சை கேட்கும் போது வேதனையா இருக்குது. அவன் வீட்டுல உலாவினுகிறான். உலாவுற வரைக்கும் என்ன பண்ணினுங்கிறீங்க? நான் சொல்கிறேன், நம்முடைய வீட்டு பக்கமே அவன் தலை வச்சு காட்ட முடியாது. ஏன்னா கர்த்தர் சொல்கிறார், உன்னை சுற்றிலும் நான் ஒரு அக்கனி மதிலா இருக்கிறேன். கர்த்தர் என் அரணா இருக்கும் போது அவன் என்ன பண்ணுவாங்க? வீட்டுக்குள் எப்படி வர முடியுங்க? வந்துட்டானா பிரதர்? எப்படி வந்தான் பிரதர்? நீங்க வாயை திறந்து பயத்தை பேசுனீங்க, கவலையை பேசுனீங்க, பிரச்சனையை பேசுனீங்க. கர்த்தர் என்ன கைவிட்டார்னு சொன்ன அவன் சொல்றான், ஆப்பா பூந்துட்டேன், எனக்கு அவங்க வழிவாசல் திறந்துட்டாங்க. என்னோ பிரதர், எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது, என் பையன் எங்கேயோ போயினுக்கிறான். உள் மனசு சொல்றது, உள் மனசு சொல்றது இருக்கட்டும். கர்த்தர் என்ன சொல்றார்? நீதிமானுடைய வம்சம் 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அதை நம்புறோமா? என் உள் மனசு, அது உன் மனசுங்க. அது உள் மனசு இருந்தாலும் அது உங்களுடைய மனசு. ஆனா நான் பேசுகிறது கர்த்தரை பற்றி. அவர் சொல்கிறார், உன்னுடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருப்பார்கள், கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள்.
இதுதான் நீங்க பேசணும். இல்ல பார்த்தாலே அவன் முரட்டாட்டம் பண்றான். இப்ப பண்றான், நாளைக்கு வந்துருவான். நீங்க வார்த்தைய பேசினா அதுல இருந்து அவன் விலகி போக முடியாதுங்க. பிரியமானவர்களே, சில நேரத்துல வார்த்தையை பேசும்போது சில நாட்கள் நாம் காத்திருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. என் 2 பிள்ளைகள் பிறந்த பொழுது, பிறந்த உடனே கிறிஸ்துவுக்குள் அவர்கள் யார் என்று முதல் பாப்பாக்கு 45 நிமிடம் பேசினேன். 2வது பாப்பாக்கு 25 நிமிடம் பேசினேன். ஆனால் 18 ஆண்டுகள் ஆனது அது அவர்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதற்கு. மூத்த மகளுடைய வாழ்க்கையில் 22 ஆண்டுகள் ஆனது அது செயல்படுவதற்கு. ஆனால் செயல்பட்டதுங்க. இன்றைக்கு அவர்கள் கிறிஸ்துவுக்குள் செய்கின்ற காரியங்கள், பார்க்கின்ற காரியங்கள், இந்த கூட்டங்களை நடத்துகின்ற விதத்தை பார்க்கும்போது அன்றைக்கு பேசின வார்த்தை கர்த்தர் அதை ரொம்ப சீரியஸா எடுத்தாருங்க. 22 ஆண்டுகளாகமாய் நான் காத்திருந்தேன் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு. நிறைவேறிற்று. தேவன் உங்களை குறித்து, உங்களுடைய சந்ததியை குறித்து, உங்கள் வாழ்க்கையை குறித்து அவர் என்னெல்லாம் பேசியிருக்கிறாரோ நிச்சயமாய் ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையில் ஒன்றும் தவறாதுங்க. ஒரு வார்த்தை தவறாது. நீங்க உறுதியா நிற்கிற வரைக்கும். நீங்க எப்பொழுது பேசிட்டு திடீர்னு சூழ்நிலை பார்த்துட்டு அங்க நடக்கிறது, தயவு செய்து உறுதியா நில்லுங்க. இதெல்லாம் வரும். பல பேர் பல ஆலோசனை சொல்லுவான். ஆனால் வார்த்தைக்கு விரோதமா இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? டெலீட் பண்ணிடணும். தயவு செய்து யார் என்ன சொன்னாலும் வார்த்தைக்கு எதிர்மாறா இருந்துச்சுன்னா உடனே நீங்க என்ன பண்ணணும்? டெலீட் பட்டன் அமுத்தணும். அசை போடாதீங்க. அசை போட்டீங்கன்னா பிசாசுக்கு நீங்க இடம் கொடுப்பீங்க. இருக்கிறீங்களா? தயவுசெய்து இதை எழுதி கொள்ளுங்கள். இந்த விதிமுறை எழுதி கொள்ளுங்கள். நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும். மீண்டுமாய் சொல்கிறேன், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும். நம்முடைய எதிரியின் திறமையில் அல்ல. Our confidence must be in the Lord, not in our enemy's ability. Our confidence must be in the Lord, not in our enemy's ability. நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்க வேண்டும், நம்முடைய எதிரியின் திறமையில் அல்ல. Glory to God. Hallelujah. 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 எத்தனை பேர் எதிரியை பார்த்து தான் நம்பி நிற்கிறோம். பயத்தை குறித்து ஒரு ஊழியர் அற்புதமான ஒரு விளக்கம் கொடுத்தார். பயம் உண்மையிலேயே பிசாசின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதும். நல்லா விளக்கம் பாருங்க. பயம் என்பது உண்மையிலேயே பிசாசின் மீது நம்பிக்கை வைப்பது. விசுவாசம் என்பது தேவன் மீது உண்மையிலே நம்பிக்கை வைப்பது. அப்போ நான் பயத்தில் வாழ்கிறேனா விசுவாசத்தில் வாழ்கிறேனா? கர்த்தர் என் வெளிச்சமா இருக்கும்போது, கர்த்தர் என் ரட்சிப்பாக இருக்கும்போது, என் விடுதலையா இருக்கும்போது, கர்த்தர் என் அரணா இருக்கும்போது, கர்த்தர் என் பலனா இருக்கும்போது, கர்த்தர் என் கோட்டையா இருக்கும்போது, கர்த்தர் என் அடைக்கலமா இருக்கும்போது, கவனிங்க, நான் ஒன்றுக்கும் பயப்படேன். நான் எதை குறித்து பயப்பட மாட்டேன். யாருக்கும் அஞ்சுவேன். இருக்கிறீங்களா? பயம் உங்களுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இந்த பேனிக் அட்டாக்ஸ் வருவதற்கு காரணம் பயம். வாழ்க்கை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், வாழ்க்கை துணைவி குறித்த பயம், எதிர்காலத்து குறித்த பயம், இரவு வந்தா இரவு பார்த்து பயம், காலையில வந்தா விடியாலை குறித்த பயம், மத்தியான வேலை மத்தியானத்தை பார்த்து பயம். அதனால தான் சங்கீதம் 91 அழகா எழுதி வச்சுட்டார். எந்த நேரத்தில் உனக்கு என்ன பயம் வருதோ எல்லாவற்றையும் நீ ஜெயிக்க முடியும். ஏன்? நான் உனக்கு என் வார்த்தையின் வல்லமை கொடுத்திருக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. உன் பக்கம் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுவார்கள். அடுத்த வாக்கியங்க, அவங்க வேணும் விழுந்துட்டு போறது இல்லை, என்ன நெருங்க மாட்டாங்க, கிட்ட வர முடியாது, என்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உங்க கையில அதிகாரம் இருக்கு. காலின் கீழ் இருக்கிற வேண்டியவன் எப்படி உன் வீட்டில் உலாவினுங்கிறான்?
நீங்க காலை நல்லா இந்த சப்பங்கால போட்டுட்டு கட்டில் மேல உட்காந்துட்டீங்க. அவனை உலாவ விடுறீங்க. மாத்துவோம் அத. கர்த்தர் மீது என் நம்பிக்கை இருக்குது. எந்த எதிரினுடைய ஆற்றல் மீது என்னுடைய நம்பிக்கை இல்ல. அப்ப கவனிங்க, தேவன் நம்முடைய அரணாக இருப்பார் என்றால், தாவீது சொல்கிறார், பிரச்சனை எவ்வளவு பெரிதானாலும் எனக்கு அது குறித்து கவலையே இல்ல. அது ஒரு பொருட்டு இல்ல. எப்படி சொல்றாரு பாருங்க. கர்த்தர் தேவன் உங்களுடைய அரணாக இருந்தால், பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஒரு பெரிய பொருட்டே இல்ல. நான் அது லகுவாய் ஜெயித்து விடுவேன். ஓ லார்ட். ம்ஹ்ம். அப்ப கவனிங்க, இவன் சொல்கிற வார்த்தை, தாவீது சொல்கிற வார்த்தை, அந்த முதல் வாக்கியத்தை வாசிங்க. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் ம்ஹ்ம். என் இருதயம் பயப்படாது. என் மேல் யுத்தம் போதும், போதும். இருங்க, இருங்க. எனக்கு விரோதமாய் ஒரு முழு சேனை எழும்பினாலும், எதிர்த்து வந்தாலும், ஒருவனுக்கு எதிராய் ஒரு முழு சேனை எதிர்த்து வந்தால், அநேக மக்கள் நம்பிக்கையுடன் செல்வார்கள் என்று எனக்கு தெரியாது. எத்தனை பேர் அதை செய்வாங்க? நம்பிக்கையோடு ஒரு சேனை அவர்களை எதிர்த்து வரும்போது, அவர்களை எதிர்நோக்கி போயிட்டு அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த திட நம்பிக்கையும், தைரியமும், விசுவாசமும், நிச்சயம் எத்தனை பேருக்கு இருக்குது? எனக்கு தெரியாது. நான் நிச்சயமாக எனக்கு தெரியும். திடீரென்று உங்கள் மேல் ஒருவன் மேல் போர் எழும்பினால், யுத்தம் எழும்பினால், அவன் நம்பிக்கையில் நிலைத்திருப்பான் என்று என்னால் நிச்சயமாக தெரியாது என்று சொல்லுவேன். எத்தனை பேர் நிற்பாங்கன்னு தெரியாது. அப்படிப்பட்ட மனுஷன் சந்திக்கும் போது அவன் நிலைத்திருப்பானா? நம்பிக்கை எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய், என் திருமணத்துக்கு விரோதமாய், என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் எந்த பிசாசின் வல்லமை, எந்த உலகத்தின் ஈர்ப்புகள் தொடாது என்று நீங்கள் அறிக்கை செய்யும் போது, அதை தாண்டி ஒரு சக்தி உங்களை அணுக முடியாது. Talk to me somebody. உங்களுடைய வியாபாரத்தை பிசாசினால் தொடவே முடியாது. உங்கள் பிள்ளைகளை தொட முடியாது. ஹல்லேலூயா. உலகம் எவ்வளவு மோசமாய் போட்டும், கல்லூரிகளில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், நான் பேசுகிற வார்த்தை என் பிள்ளைகளை தொடும். நான் அவங்களுடைய பேக்கை போய் தேடிட்டு அவங்களுடைய போன் எல்லாம் நான் தேட முடியாது. இருக்கிறீங்களா? நம்ம இதெல்லாம் பண்ணினுங்கிறோம். அதான் சொல்றேன் நான். நீங்க அதெல்லாம் பண்ணாலும், நீங்க என்னதான் ஸ்பை வச்சாலும் அதெல்லாம் நிறுத்தாது. ஆனா கர்த்தருடைய கருத்துல உன் பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க, கர்த்தரை தேடுவார்கள். நீங்க விசுவாசமாய் வாழுங்க ஃபர்ஸ்ட்டுங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து பிள்ளைங்க வருவாங்க. உங்க வாழ்க்கையை பார்த்து, உங்க விசுவாசத்தை பார்த்து. சோர்வான நேரங்கள் வரும்போது நீங்க பேசுற வார்த்தைகள் உங்க பிள்ளைகள் கவனிச்சு தான் இருக்கிறாங்க. அவர்கள் கவனிக்கும் போது நாம் அப்படியே உறுதியா விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் போது, ஒரு முழு சேனை நம்ம எதிர்த்து வந்தாலும் சரி, அல்லது நம்ம மேல் திடீரென்று ஒரு போர், ஒரு யுத்தம் எழும்பினாலும் நாம் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டோம். ஆமென். Oh, talk to me somebody. தாவீது சந்தித்த அந்த அச்சுறுத்தல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவருடைய நம்பிக்கை கர்த்தர் மீது இருந்தது. அவன் சந்தித்த பிரச்சனைகளை போல நாம் யாவரும் சந்திக்கல. ஒரு முழு சேனை அவரை எதிர்த்து வந்ததுங்க. அவன் ஒண்ணு தனியாள். அவனை கொலை செய்வதற்கு முழு சேனைகள் திரண்டு வந்ததுங்க. திடீரென்று அவர் மீது யுத்தம், போர் எழும்பியது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள், கர்த்தர் மீது என் நம்பிக்கை இருக்கிறது. நாம் என்ன அறிக்கை செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற இந்த மிகப்பெரிய அச்சுறுத்தல்கள் வரும்போது நாம் என்ன பேசுகிறோம்? நாம் தாவீதை போல கர்த்தர் என் வெளிச்சமும் விடுதலையும் அரணானவருமாய் இருக்கிறார். அப்போ உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகளை விட உங்கள் தேவன் பெரியவர்.
உங்கள் வாழ்க்கையில் வருகின்ற எல்லா பிரச்சனைகள், அதை விட உங்கள் தேவன் பெரியவர். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என் பிரச்சனைகளை விட, சூழ்நிலைகளை விட, என் சூறாவளிகளை விட என் தேவன் பெரியவர். மீண்டுமாய் சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். மீண்டுமாய் சொல்லுங்க, மீண்டுமாய் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் தேவன் பெரியவர். ஹalleluya, ஹalleluya. எத்தனை சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் பெரியவர். அவர் என் நம்பிக்கை, அவர் என் உறுதி, அவர் என் நிச்சயம், அவர் என் அடைக்கலம், அவர் என் கோட்டை, அவர் என் தஞ்சம், அவர் என் புகலிடம். நான் அசைக்கப்படேன். Oh my God, hallelujah. வெளிப்பாடு உங்களுக்குள் வரும்போது உன் வாழ்க்கை மாறும். புலம்புறதை நிறுத்துங்க. பிற்போக்காய் பேசுறதை நிறுத்துங்க. கவலைகளை பேசுவதை நிறுத்துங்க. உன் பிரச்சனையை பேசுறது நிறுத்துங்க. வாக்கு தத்தங்களை பேசுங்க. வாக்கு தத்தங்களை பேசும் போது உன் வாழ்க்கையில் அதுதான் சம்பவிக்கும். ஆமென். Praise the Lord. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு விசுவாசியின் மனதை தேவனிடமிருந்து ஈர்க்க அநேக காரியங்கள் உண்டு. நம்மை திசை திருப்ப அநேக காரியங்கள் இந்த உலகத்துல, கவர்ச்சிகள் இந்த உலகத்துல இருக்கிறது. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நான் சொல்கிறேன், the times we are living is very dangerous. Anything can pull your mind away from God. பலவிதமான தவறான போதனைகள் உலகத்துல சபைகளுக்குள் எழும்பி இருக்கிறது. எது உண்மை, எது சத்தியம், எது பொய் என்று விசுவாசிகள் நிதானிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுக்குள் வார்த்தையின் வெளிப்பாடு இருந்து உங்களுக்குள் ஆவியானவர் இருப்பார். ஆனால் நீங்கள் எந்த தவறான திசையில் செல்ல மாட்டீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் மீது நீங்கள் அதிகமாய் காத்திருக்க வேண்டும். அதிகமாய் அவரை அறிந்து கொள்ளுங்கள். வார்த்தையை அதிகமாய் படிங்க. அவருடைய உள்ளான சாட்சி கிடைக்கிற வரைக்கும் வேற எந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இன்றைக்கு நாம் பேர்களை பார்த்து அசைக்கப்படுகிறோம். நான் சொல்கிறேன், வார்த்தையை கண்டு அசைக்கப்படுங்க. பிரபலமான பேர்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது நீங்க அதிகமாய் பாதிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவர் உங்களுக்கு போதனை கொடுப்பார். ஆமென். இதுல ஒரு மிக தெளிவான உதாரணம் என்னவென்றால், கவனிங்க, நவீன கால வேலையானது என்ன நமக்கு செய்யறதுன்னா, ஒரு விசுவாசி தன் தேவனை, தன் சிருஷ்டிகரை தேடுவதற்கு சிறிய நேரம் மட்டும்தான் கொடுக்கிறது. நவீன கால வேலை அவ்வளோ வேலை. இப்பொழுது விசுவாசிகள் படிப்பதற்கே, வேதத்தை வாசிக்கிறதுக்கு, தேவனை தேடுவதற்கு, தேவனுடைய வீட்டை தேடுவதற்கு நேரம் இல்லை, சிருஷ்டிகரை தேடுவதற்கு நேரம் இல்லை. ஏன்னா அவ்வளோ அளவுலாய் பிசாசு நம்ம ஆகிட்டோம். நவீன கால வேலை அதுதான். அப்போ என்ன பண்றது? இந்த நவீன கால வேலை நமக்கு அவ்வளோ டிமாண்ட்ஸ் கொடுத்துட்டு நம்ம மேல அவ்வளோ அவ்வளோ அளவுலாய் ஆக்கிட்டு, இப்பொழுது நமக்கு கர்த்தரை தேடுவதற்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிப்பதற்கு நேரம் இல்லை. ஓடு ஓடு ஓடுன்னு ஓடி நிற்கிறோம். ஏன்? தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று. அப்போ பாருங்க, விசுவாசிகள் சொல்கின்ற காரியங்கள், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமானால் பாஸ்டர் நான் என்ன செய்யணும்? சிருஷ்டிகருடைய வீட்டை தேடுவதை விட உலகத்தினுடைய வேலை நான் அதிகமாய் தேட வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் என் கடன் தொல்லை நான் தீர்க்க முடியும், என் பிரச்சனை நான் வந்து சந்திக்க முடியும். ஏனென்றால் எங்களுடைய அன்றாட தேவைகள் இவ்வளவு பெரிதா இருக்கிறது, எனக்கு வந்து குடும்பம் இருக்கிறது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தரை தேடும் போது அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதுக்காக உங்க வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்க வீட்டில் உட்காந்து கர்த்தரை தேடணும்னு சொல்ல. நீங்க வேலை செய்து, ஆனால் எல்லா நேரமும் நீங்க வேலை செய்யல. 24 மணி நேரமா நீங்க வேலை செய்றீங்க இல்லையே. ஆனால் பிசாசானவன் என்ன செய்யறான்? நவீன கால வேலையை கொடுத்துட்டு நம்மை அலுவல் ஆக்கிட்டு நமக்கு வந்து கர்த்தரை தேடுவது, நம்முடைய சிருஷ்டிகரை தேடுவதற்கான நேரம் இல்லை.
வேலை வேலை வேலைன்னு போயின்னு இருக்கிறோம். அவ்வளவு சம்பாதிச்சியும் நிக்க மாட்டேங்குது கையில. ஏன்? கர்த்தர் சொல்றார், என்னை தேடாம நீ அது என்ன பண்ணனா அதுல ஓட்ட நான் போடுவேன்றார். உன் பாக்கெட்ல நான் ஓட்ட போடுவேன். நீ எவ்வளவுதான் உள்ள சொருகணும் அதை பார்த்துன்னு போயினே இருக்குது. நான் சொல்லுங்க, அகாய் புத்தகத்தை போய் படிங்க வீட்டுல. அதை வாசிக்கிறதுக்கு பொண்ணேரம் இல்லை, வீட்டுல போய் படிங்க. கர்த்தரை தேடாமல் வெறும் உங்களை வேலை என்ன பண்ணனா உங்களுக்கு வேலை வந்து என்ன செய்யும்? காசு கொடுக்கும். காசு வந்து கண்ணாடி வாங்க முடியும், பார்வை வாங்க முடியுமா? உங்க காசு வச்சுட்டு நீங்க மருந்து வாங்கலாம், சுகத்தை வாங்க முடியாது. வீடு வாங்கலாம், உறவை வாங்க முடியாது. பணத்தை கொடுத்து உறவு வாங்கலாமா? வீடு வாங்கலாம், அடுக்குமாடியே வாங்கிடலாம். வேலை நமக்கு அதான் கொடுக்கும், பணம் கொடுக்கும். ஆனா தேவனை கொடுக்காது. ஆனா நீ தேவனை வைத்து கொண்டா எல்லாமே இருக்கும். வீடும் இருக்கும், இல்லமும் இருக்கும். வீடு வச்சுட்டு இல்லைன்னா என்ன பிரயோஜனங்க? What's the use of having a house if there's no home? வீடு இருந்து இல்லம் இல்லைன்னா என்ன பிரயோஜனங்க? சில காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேலைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுங்க, நான் அதை சொல்ல வரல. ஆனால் எல்லா நேரமும் அதுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா சில மக்கள் சொல்லுறாங்க, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படணும், அதற்காக தான் 2 வேலை எடுத்திருக்கிறேன். அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, கர்த்தர் எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க முடியல, அதனால நான் 2 வேலை எடுக்க வேண்டியதா இருக்கிறது. கவனிங்க, கிறிஸ்தவர்களுடைய மனதை முடமாக்கும் ஒரு தவறான கண்ணோட்டம் இது. என் தேவைகளை சந்திக்கப்படுறதுதான் சிருஷ்டிகருடைய வீட்டை தேடுவதை விட உலக வேலையை நான் தேடிக்கொண்டிருக்கிறேன். அந்த கண்ணோட்டம் தவறு. அப்படிப்பட்ட ஒரு தவறான கண்ணோட்டம் உங்களை என்ன செய்துவிடும்? உங்களுடைய மனதை முடக்கிவிடும். It will cripple your believing mind. It's time to break free from the pressure of life's demands. வாழ்க்கையின் கோரிக்கைகளுடைய அழுத்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டும். கர்த்தரை தேடுவதில் மட்டும்தான் அந்த விடுதலை கிடைக்கும். ஆமென். சோ கர்த்தரை தேடுவதென்றால் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது, கர்த்தரை எப்படி தேட வேண்டும்? இன்றைக்கு மூன்றாவது பார்க்க போகிறோம். கர்த்தரை ஏன் தேட வேண்டும்? தேவனை தேடுவது ஏன் முக்கியமாய் இருக்கிறது? நான் ஏன் தேவனை தேட வேண்டும்? தேவன் ஜீவன் அல்லது உயிர் கொடுக்கிறவர். தேவன் ஜீவன் அல்லது உயிர் கொடுக்கிறவர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தினுடைய முற்பகுதி. எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலும். ஆங்கிலத்துல கவனிங்க. I urge you in the sight of God who gives life to all things. அதாவது தமிழ்ல உயிரோடு இருக்க செய்கிற, ஆங்கிலத்துல உயிர் கொடுக்கின்ற, எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்கிற தேவனுடைய சன்னிதானத்துல. அப்போ நான் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? அவர் எல்லாவற்றும் உயிர் கொடுக்கிறவர். அப்போ என் வாழ்க்கைக்கு அவர் உயிர் கொடுக்கிறவர், என் வேலைக்கு உயிர் கொடுக்கிறவர், என் குடும்பத்திற்கு உயிர் கொடுக்கிறவர், என் உறவுகளுக்கு உயிர் கொடுக்கிறவர், என் பிள்ளைகளுக்கு உயிர் கொடுக்கிறவர். கொடுக்கிறாரா இல்லைங்களா? சில நேரத்தில் சில நாட்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது விசுவாசத்துல. ஆனால் விசுவாசத்துல நீங்கள் நிலைத்திருக்கும் போது வார்த்தையை பேசிக்கொண்டு இருப்பீர்களானால், நான் சொல்கிறேன், தேவன் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உன் வாழ்க்கை குறித்து, உன் வியாபாரத்தை குறித்து, அவர் என்னெல்லாம் பேச, உன் படிப்பை குறித்து பேசியிருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்றுவார். Do I have a witness? ஏற்ற காலத்தில் கர்த்தர் அதை செய்து முடிப்பார். ஆனால் வார்த்தை ஒரு காலம் போய் ஆகாதுங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள். சோ நான் ஏன் கர்த்தரை தேடுவதனுடைய முக்கியத்துவம் என்ன? தேவன் எல்லாவற்றுக்கும் உயிர் கொடுக்கிறவராய் இருக்கிறார்.
ஆமென். இரண்டாவதாக, அவர் இருக்கிறவராய் இருக்கிறபடினால் நான் அவரை தேடுகிறேன். திருப்ப வேண்டாம், எழுதிக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 3:14. மோசே கேட்கிறார், நான் யார் என்னை அனுப்பினார் என்று போய் மக்கள் கிட்ட அவர் சொல்றார், இருக்கிறவராக இருக்கிறேன் அனுப்பினார் என்று போய் சொல்லுன்றார். அல்லேலூயா. இருக்கிறவராக இருக்கிறேன் என்று புது பேர் அன்றைக்கு, புது நாமத்தை தேவன் அன்றைக்கு இஸ்ரவேலுக்கும் மோசேக்கும் வெளிப்படுத்தினார். அது வரைக்கும் யாவே என்கின்ற நாமம் இல்ல. ஆனால் முதல் முறையாக அந்த இடத்துல யாவே இருக்கிறவராக இருக்கிறவர். He is the great I am. Oh hallelujah. Hallelujah. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறவராக இருக்கிறவர் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. நீங்கள் நிச்சயமாய் வெளியே வருவீர்கள். இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது என்னுடைய தீர்ப்பு அல்ல, இது தேவ வசனம், இது தேவ வாக்குத்தத்தம். இருக்கிறேன் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல்லுன்றார். அவர் இருக்கிறாருங்க. நீங்க உங்களுக்கு சுகம் தேவைப்படும் போது அவர் சொல்றார், நான் சுகமாய் இருக்கிறேன், உன் சுகமாய் நான் இருக்கிறேன். ஆமென். உங்களுக்கு தண்ணீர் வேண்டும் அவர் சொல்றார், நான் உனக்கு தண்ணீராய் இருப்பேன். நீ தாகமா இருக்கும்போது, நீ பசியா இருக்கும்போது நான் உனக்கு உணவாய் இருப்பேன். இளைப்பாறுவதற்கு உனக்கு ஒரு இடம் வேணும் என்று சொன்னால் அவர் சொல்கிறார், நான் உன்னுடைய தஞ்சமாய் இருப்பேன், நான் உன்னுடைய உறைவிடமாய் இருப்பேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுகிறதோ நான் அப்படியாக இருப்பேன் என்று சொல்கிறார். அதுதான் யாவே. I will be whatever you need me to be. அவர் நமக்கு எல்லாமா இருக்கும்போது நான் ஒன்றை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு உணவு தேவைப்படுது, அவர் சொல்றார், நானே உனக்கு உணவாய் இருப்பேன். நான் உனக்கு உணவாய் இருக்கிறேன். இருப்பேன் என்று சொல்ல, நான் விளக்குவதற்கு அப்படி சொல்றேன். அவர் சொல்றார், நான் இருக்கிறேன். I am. When you need food, I am your food. உங்களுக்கு உணவு தேவை, நானே உணவு. உணவாய் இருக்கிறேன், தண்ணீராய் இருக்கிறேன், ஆசீர்வாதமாய் இருக்கிறேன், பாதுகாப்பாய் இருக்கிறேன், வெற்றியாய் இருக்கிறேன். உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நேரத்திற்கு நான் அப்படியாக இருக்கிறேன். ஆமென். ஓ காட். அப்போ தேவனில் நாம் 3 காரியங்கள் பார்க்கிறோம். தேவனில் நாம் நோக்கமும் அர்த்தமும் திருப்தியும் கண்டடைகிறோம். In God we find purpose and meaning and satisfaction. உண்மையான வாழ்க்கையின் திருப்தி உறவுகளில் வருவதல்ல, கர்த்தருக்குள் வருவது. பணத்தில் வருவதல்ல, கர்த்தரிலிருந்து வருகிறது. நம்முடைய படிப்பின் பட்டங்களில் அல்ல, கர்த்தருக்குள் இருக்கிறது. தேவனில் உங்களுடைய நோக்கமும் வாழ்வின் அர்த்தமும் உங்கள் திருப்தியும் இருக்கிறது. ஆகவேதான் நாம் எவ்வளவுதான் உலகத்தில் சம்பாதித்தாலும் அதுல நமக்கு நிச்சயமாய் திருப்தி வராது. ஏன்னா எவ்வளவு பெறுகிறோமோ இன்னும் அதிகமா தான் தேட தோணும். கோட்டீஸ்வரர்களை பாருங்க, அவங்க இன்னும் பிசினஸ் திறந்து இன்னும் அதை எப்படி அதிகமாக்க முடியும் பார்க்கணும். போதும் எனக்கு, நான் 100 தலைமுறைக்கு நான் காசு சேர்த்துட்டேன், என்னுடைய 100 தலைமுறை ஒன்றும் பாதிக்கப்படாது, அதோட நான் நிறுத்த போகிறேன்னா சொல்றாங்க. இல்ல, ஏன்னா மனுஷனுடைய இயல்பான தன்மை அப்படிதான். ஆனால் தேவனை கொண்டிருக்கிறவர்கள் முற்றிலும் திருப்தி ஆகிறார்கள். ஏனென்றால் அவரை தாண்டி ஒன்றும் கிடையாது. அவருக்கு மேலாக சம்பாதிக்க ஒன்றுமே கிடையாது. இப்போ வைத்துக் கொள்வோம், ஒருத்தன் கிட்ட 1000 கோடி இருக்குது. அவன் வேலை செய்து அதை என்ன செய்ய பார்க்கறான்? 2000 கோடி ஆக்க பார்க்கறான். ஏன்னா 2000 கோடி இருக்குது, 2 லட்சம் கோடி இருக்குது. ஆனால் தேவன் அளவற்றவர். தேவனை வைத்திருக்கிறவர்கள், தேவனை பெற்றிருக்கிறவர்கள் அதை தாண்டி ஒன்றுமே பெற முடியாது. ஏன்னா அவரை தாண்டி ஒன்றுமே கிடையாது. Oh, talk to me. உலகத்தினுடைய பணக்காரர்கள் ஏன் அதிகமாக இன்னும் தேடுகிறார்கள்? ஏன்னா இன்னும் அங்க இருக்கிறது. ஆனால் கர்த்தருடையவர்கள் அவரை தாண்டி எதையும் தேட முடியாது. ஏன்னா முற்றிலும் அவர் போதுமானவராய் இருக்கிறார். எல் ஷடாய். Oh God, hallelujah, hallelujah. அப்ப கவனிங்க, தேவனோடும் ஒருவரோடும் மனிதர்கள் உறவு வைப்பதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். We have been created for relationship with God and with one another.
நாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? மனிதர்கள் எதற்காக உண்டாக்கப்பட்டார்கள்? தேவனோடும் ஒருவரோடும் என்ன செய்யணும்? உறவு வைத்துக் கொள்வதற்கு தான் நாம் உண்டாக்கப்பட்டோம். உறவு வைப்பதற்கு தான். அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம் தேவனை தேடாவிட்டால் அப்பொழுது அவரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? தேவனை தேடாமலே நான் எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும்? அவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கையை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல் வாழ்க்கையை நாம் எப்படி அனுபவிக்க முடியும்? அவரை அறியாமல், அவரை தேடாமல். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். தேவனை நான் தேடாவிட்டால் நான் எப்படி அவரை அறிந்து கொள்ள முடியும்? அதாவது தேவனை தேடுவதை தவிர அவருடைய மகத்தான அன்பும் என்னுடைய நோக்கத்தையும் நான் எப்படி அறிந்து கொள்வது? தேவனை தேடுவதற்கு அப்பாற்பட்ட விதத்துல நான் எப்படி அவருடைய மகத்தான அன்பையும் என்னுடைய நோக்கத்தையும் கண்டுபிடிக்க முடியும்? ஏனென்றால் சகலமும் தேவனுக்குள் இருக்கிறது. இப்பொழுதுதான் சொன்னேன், தேவனுக்குள் நம்முடைய நோக்கமும் அர்த்தமும் திருப்தியும் இருக்கிறது. அப்ப அவரை தேடாமல் அவரை மிஞ்சி நான் இந்த காரியத்தை கண்டுபிடிக்க முடியாது. எந்த பாவத்துல நான் சொல்கிறேன் திருப்தி கிடையாது, அதை செய்தவர்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க இல்ல. அந்த நேரத்திற்கு இன்பத்தை கொடுத்தது. பாவம் இன்பத்தை கொடுக்கும், ஆனால் கடைசியில சாகடிக்கும். ஆனால் கர்த்தர் நித்திய பேரின்பம் கொடுக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் வேதம் சொல்கிறது நித்திய பேரின்பமும் ஆனந்த களிப்பும் இருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலும் சுய விருப்பத்தினுடைய ஈவினாலும் தேவன் நம் மீது தம்மை திணிப்பது கிடையாதுங்க. He never forces himself on you. He gives you the option. If you want me, you can take me. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தை குறித்து பேசும்போது, ஞானத்தை குறித்து பேசும்போது, அந்த ஞானம் யாருங்க? இயேசு கிறிஸ்து. அவரே ஞானம். அவர் சொல்கிறார், என்னை தேடுகிறவர்களுக்கு நான் வெளிப்படுவேன். என்னை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். நான் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது செல்வத்தை பார்க்கலும், பொன்னை பார்க்கலும், தங்கத்தை பார்க்கலும், வைடூரியத்தை பார்க்கலும், எல்லா விதமான விலையில பெற்ற கற்களை பார்க்கலும், பணத்தை பார்க்கலும், பொருளை பார்க்கலும், சொத்தை பார்க்கலும் நான் அதிகமாய் கொடுப்பேன். Come on, talk to me somebody. பேசுங்க பிரியமானவர்களே. தேவனுடைய நீங்கள் ஞானத்தை ஊக்கமாய் தேடும் பொழுது அவர் சொல்கிறார், உலகத்தில் எல்லாம் நீ எதிர்பார்க்கிற அதை விட அதிகமா நான் கொடுப்பேன். அதை விட அதிகமாய் உனக்கு நான் தருவேன். இதுக்கு மேல நாங்க வாக்குத்தத்தம் வேணும். கர்த்தரை தேடாமல் நாம் சொந்த முயற்சியில ஏதாவது எடுத்து பண்ணி மாட்டிக்கிட்டு அப்ப கர்த்தர் மேல பழி போடுறோம். அவர் நமக்கு சுய விருப்பத்தினுடைய பரிசு, the gift of a free will. அவர் அதை பிரிக்க மாட்டார். பிரதர், ஆண்டவருக்கு தெரியும்ல இதுல போய் நான் சேர்க்க போறேன்ட்டு, அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாமே. இந்த மனுஷனை திருமணம் செய்வதில் என்னை நிறுத்திருக்கலாமே. இல்ல, உன்னுடைய சுய விருப்பத்தை தாண்டி அவர் சொல்லுவார். வேண்டான்னு சொல்லிப்பார், நிறைய வார்னிங் கொடுத்திருப்பார். அதை தாண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? லவ் மயக்கத்துல போய் கல்யாணம் பண்ணிட்டீங்க. இப்போ கர்த்தர் ஏன் பிரதர் அதை ஸ்டாப் பண்ணிருக்கலாம் நினைச்சிருந்தா அவர் தான் எத்தனை முறையும் சொல்லிட்டாரு. ஞானத்தை தேடும் போது ஞானம் உங்களை பார்த்து சொல்லும், யாரை திருமணம் செய்து கொள்ளணும், எந்த வேலை, எல்லாம் தெளிவாக கர்த்தர் நம்மை நடத்தி செல்வாருங்க. குழப்பத்திற்கு இடமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில குழப்பம் இருக்கிறதுனா நாம் தேடினது. கர்த்தர் மேல பழிய போடவே கூடாது. ஆமென். கர்த்தர் யார் மேல தம்மை திணிக்க மாட்டாருங்க. மாறாக அவரிடம் அவரிடம் கவர்ந்து கொள்வார். He woos us to himself. I like that word. He woos us. That's a strong word.
கர்த்தர் நம்மை அவரிடத்தில் கவர்ந்து கொள்கிறார். வாட் a God. அப்போ கேள்வி என்னன்னா, நான் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? பல காரணங்கள் உண்டு, பல காரணங்கள் உண்டு. முதலாவது, நாம் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? நாம் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? முதல் காரணம், அவர் உங்கள் சிருஷ்டிகராய் இருப்பதால் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும். You must seek the Lord because he is your creator. நான் ஏன் கர்த்தரை தேட வேண்டும்? அவரின் சிருஷ்டிகர். நான் அவரை தேடிதான் ஆக வேண்டும். வாசிப்போம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்தினுடைய முற்பகுதி. பின்பு தேவன் ம், நமது சாயலாகவும் ம். நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. 2 அதிகாரம் 7 வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ நீங்கள் தானாகவே இந்த உலகத்துல வரல. நீங்க மனுஷன் நீங்க ஒரு குரங்கிலிருந்து தெளிவாக வசனத்துல சொல்லியிருக்குங்க. அப்போ எவல்யூஷன் தியரி அவுட், கிளீன் போல்டு. தேவன் மனுஷனை நம்முடைய சாயலும் நம்முடைய ரூபத்திலும் உண்டாக்குவோமாக. 2 அதிகாரம் 7 வசனம் சொல்கிறது, அவர் நம்மை மண்ணினாலே உருவாக்கினார். அப்போ என்னுடைய சிருஷ்டிகர் யாருங்க? உங்களுடைய சிருஷ்டிகர் யாருங்க? ஆமென். இப்போ சிருஷ்டிப்பை பற்றிய 4 விதிமுறைகள் கொடுக்க போகிறேன். ஏன் அதை கொடுக்கிறேன் என்று சிறிது நேரத்தை கழித்து நான் சொல்கிறேன். சிருஷ்டிப்பினுடைய முதல் விதிமுறை எழுதிக் கொள்ளுங்கள். சிருஷ்டிப்பினுடைய முதல் விதிமுறை, ஒவ்வொரு முறையும் தேவன் ஒன்றை சிருஷ்டித்த போது, ஒவ்வொரு முறையும் தேவன் ஒன்றை சிருஷ்டித்த போது அவர் ஏதோ ஒன்றிடம் பேசினார். அவர் ஏதோ ஒன்றிடம் பேசினார். மீண்டுமாய் சொல்கிறேன், ஒவ்வொரு முறையும் தேவன் ஒன்றை சிருஷ்டித்த போது அவர் ஏதோ ஒன்றிடம் பேசினார். ஆதியாகமம் 1 அதிகாரம் 11 வசனத்தினுடைய முதல் வாக்கியம் மட்டுமே. ஆதியாகமம் 1:11. அப்பொழுது தேவன் ம். பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையை உடைய கனிகளை. அவ்வளவு தூரம் வேணாம், முதல் வாக்கியம் மட்டும் அது கொஞ்சம் படிங்க திருப்பியும். பூமியானது பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும். போதுங்க, நிறுத்துங்க. அப்போ தேவன் மரச்செடி கொடிகளை சிருஷ்டிக்க விரும்பும் போது என்ன செய்தாருங்க? பூமியை பார்த்து பேசினார். அப்போ கவனிங்க, முதல் விதிமுறை, ஒன்றை சிருஷ்டிக்க தேவன் விரும்பின பொழுது அவர் ஏதோ ஒன்றினிடத்தில் பேசினார். அப்போ மரச்செடிகள் கொடிகளை விரும்பின பொழுது அவர் என்ன செய்தாருங்க? பூமியை பார்த்து பேசினார். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் விரும்பின பொழுது ஆகாய விரிவை பார்த்து பேசினார். ஆமென். இருக்கிறீங்களா? 20ஆம் வசனம். பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் ம். பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ம். ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். அப்ப பாருங்க, தேவன் பறவைகளை விரும்பின பொழுது எதை பார்த்து பேசினாருங்க? வானம் என்கின்ற ஆகாய விரிவு. மச்சங்களை விரும்பும் பொழுது எதை பார்த்து பேசினாருங்க? ஜலத்தை, தண்ணீரை. கவனிக்கிறீங்களா? 25ஆம் வசனம். தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கவனிங்க, இப்போ மிருகங்களை விரும்பின பொழுது, ஊறும் பிராணிகளை விரும்பும் போது தேவன் எதனிடத்தில் பேசினாருங்க? அப்போ தேவன் உண்டாக்கின ஒவ்வொன்றையும், சிருஷ்டித்த ஒவ்வொன்றையும், அதை சிருஷ்டித்த போது ஏதோ ஒன்றினிடத்தில் பேசினார். முதல் விதிமுறை.
சீக்கிரமா உங்களுக்கு வருங்க. ரெண்டாவது விதிமுறை ஆங்கிலத்துல சொல்றேன். ஃபர்ஸ்ட் விதிமுறை ஆங்கிலத்துல, every time God created something, he spoke to something. That's the first principle. Every time God spoke to something, he created something, he spoke to something. அது முதல்ல. ரெண்டாவது, whatever he spoke to became the source of the created thing. Whatever he spoke to became the source of the created thing. அவர் எதனிடத்தில் பேசினாரோ அதுவே சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் ஆதாரமாய் அமைந்தது. மீண்டுமாய் சொல்கிறேன், அவர் எதனிடத்தில் பேசினாரோ அதுவே சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் ஆதாரமாக அமைந்தது. கவனிக்க வேண்டும். மர செடி கொடிகளை உண்டாக்கின போது எதை பார்த்து பேசினாருங்க? பூமியானது. அப்போ இந்த மர செடி கொடிகளினுடைய ஆதாரம் எதுங்க? பூமி. மிருகத்தை விரும்பின பொழுது எதை பார்த்து பேசினாருங்க? பூமி. பறவைகளை விரும்பின பொழுது எதை பார்த்து பேசினாருங்க? ஆகாய விரிவு அல்லது வானம். அப்போ வானம் வந்து பறவைகளுடைய ஆதாரமாய் மாறியது, ஆனது. ரைட்டுங்களா? மச்சங்களை விரும்பின பொழுது எதை பார்த்து பேசினாருங்க? தண்ணீர். அந்த தண்ணீர் தான் மச்சங்களுடைய ஆதாரமாய் ஆனது, ஆதாரமாக அமைந்தது. ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம். எதனிடத்தில் பேசினாரோ அந்த காரியமே சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் ஆதாரமாய் மாறியது. அடுத்தது மூன்றாவது விதிமுறை. The created thing must stay attached to its source to live. The created thing must stay attached to the source, to its source to live. சிருஷ்டிக்கப்பட்டவை வாழ்வதற்கு அதன் ஆதாரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். குறித்துக் கொள்ளுங்கள். சிருஷ்டிக்கப்பட்டவை வாழ்வதற்கு அதன் ஆதாரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். அப்போ மரச்செடி கொடிகள் தன் ஆதாரத்தோடு இணைந்திருக்க வேண்டும் வாழ்வதற்கு. மிருகங்கள் இந்த பூமியில வாழ்ந்தாதான் அது வாழ முடியும். மச்சங்கள் வந்து தண்ணீர்ல இருக்கிற வரைக்கும் தான் வாழ முடியும். ஆதாரத்தோடு இணைந்து இருந்தால்தான் வாழ முடியும். இருக்கிறீங்களா? நான்காவது, if it is detached from its source, it will die. If the created thing is detached from its source, it will die. Okay? சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அது தன் ஆதாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டால் அது மரித்துவிடும். சிருஷ்டிக்கப்பட்டவைகள் அதன் ஆதாரத்திலிருந்து பிரிக்கப்பட்டால் அது மரித்துவிடும். செடியை வந்து நீங்க பூமியிலிருந்து பிடுங்கினா என்ன ஆகுங்க? மீனை எடுத்து தரல விட்டா என்ன ஆகுங்க? ஏன்? ஆதாரத்தை விட்டு பிரிந்தால் மரித்து போகும். மிருகத்தை தூக்கிட்டு போயிட்டு நீங்க சந்திரனை போட்டா பிழக்கமா? அது சொல்லுங்களேன் பாஸ்டர். இதுக்கும் தேவனை தேடுவதற்கும் என்ன சம்பந்தம் நீங்க யோசிக்கிறீங்க. இப்போ நான் வரேங்க. இங்க 4 விதிமுறைகள் நம்முடைய சிருஷ்டிப்பில் இருக்கிறது. முதலாவது விதிமுறை என்ன சொன்னாங்க? தேவன் எதை சிருஷ்டிக்க விரும்பின பொழுது ஒன்றினிடத்தில் பேசினாருங்களா? மனுஷனை சிருஷ்டிக்க விரும்பும் போது கர்த்தர் யாரிடத்தில் பேசினாருங்க? வெரி குட், ஹல்லேலூயா. வேத வல்லுநர்கள் சபையில் இருக்கிறார்கள். அப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் கிரீட சிருஷ்டியா இருக்கிறீர்கள். ஏனென்றால் மற்ற காரியங்கள் பேசும்போது ஏற்கனவே இருக்கிற ஒன்றை பார்த்து பேசினார், ஏற்கனவே உண்டாக்கப்பட்ட ஒன்றை பார்த்து பேசினார். ஆனால் நம்மிடத்தில் நமக்காக பேசும்போது உருவாக்கப்படாத ஒரு இடத்தில் பேசினார். நீங்கள் தேவனுடைய கிரீட சிருஷ்டியா இருக்கிறீர்கள். You were not made from the created, you were made from the uncreated. You are the creation of the uncreated God. Oh God, சிருஷ்டிக்கப்படாத தேவனிடத்திலிருந்து சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டி நீங்க. Your glory is in your creation.
உங்களுடைய மகிமை உங்களுடைய சிருஷ்டிப்பில் இருக்கிறது. நான் கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர். தேவன் என்னை விரும்பின போது தன்னிடத்தில் பேசினார். ஓ ஓ ஓ ஹalleluya. இதுவே உங்களுடைய மனுஷனின் மகத்துவம். ஆகவே தான் பிசாசு நம்மை வேட்டையாடுறான். ஏன்னா இனி இதை கண்டுபிடிச்சுதா உன் வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும், நான் அங்கிருந்து வந்தேன், நான் அங்கதான் போறேன், நான் எத்தனை காரியங்கள் இந்த உலகத்துல இழந்தாலும் அவரை என்னால் எடுக்கவே முடியாது. I cannot afford to lose him. I can lose money, I can lose people, I can lose position, but I can't lose my creator. I need to stay. Glory to God, glory to God. Hallelujah. எல்லாரும் குரல்களை சொல்லுங்க, நான் விசேஷத்தமான சிருஷ்டி. இப்போ புரியுதுங்களா? சங்கீதக்காரன் சொல்லும்போது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டேன், உண்டாக்கப்பட்டேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயம். மீண்டுமா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் சொல்லுங்களேன். எனக்காக கொஞ்சம் உதவி செய்யுங்களேன். ஆனா நம்ம எப்படி பேசுறோம்? என் ஒருத்தர இந்த முகத்தை தேட மாட்டேங்க, எவனோ என்ன கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறான். நீங்க பிரமிக்கத்தக்க அதிசயம். ஃபர்ஸ்ட் நீங்க அதை உங்களை குறித்து நீங்க விசுவாசத்தான லைன்ல நிற்பானுங்க. உங்க மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் போது அவன் எப்படிங்க உங்களை கட்டுவான்? அவன் சொல்ல, நான் பிரம்மாச்சாரியா இருந்துட்டு போயிடுறேன். ஏன்னா தன் மீதே நம்பிக்கை இல்லைன்னா நான் 2 பேரும் சேர்த்து என்னால் வாழ முடியாது. நானே அறகுறையா இருக்கிறேன். உன்னை திருமணம் செய்ததில் எனக்கு கொஞ்சம் உன்னுடைய அந்த முக்காவாக என்னதுல கால்வாசி கிடைச்சானா நான் அப்படியே வந்துடலான்னு பார்க்குறேன். உன் மேலே உனக்கே நம்பிக்கை இல்லை. இப்போ நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நானும் அதுக்கு இன்னும் இருக்க முடியாது. நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். தேவன் தம்மிடத்தில் பேசினார். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், அவர்கள் மூவரும் சேர்ந்து நம்முடைய சாலம் நம்முடைய ரூபத்தில் மனுஷனை உண்டாக்கவுமாக தன்னிடத்தில் பேசினார். ஆமென். ரெண்டாவது காரியம் என்ன சொன்னேன்? தேவன் எதை பார்த்து பேசினாரோ அது சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் ஆதாரமாக அமைந்தது. அப்ப கவனிங்க, தேவன் எதனிடத்தில் பேசினாரோ அது சிருஷ்டிக்கப்பட்டவைகளின் ஆதாரமாக அமைந்தது. அப்போ தேவன் தம்மை பார்த்து பேசின பொழுது மனுஷனுடைய ஆதாரம் ஜலம் அல்ல, பூமி அல்ல, ஆகாய விரிவல்ல, வானம் அல்ல. என்னுடைய ஆதாரம் தேவன். My originality is too supernatural. மனுஷனுடைய பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டது. ஏனென்றால் நான் ஏதோ என் தாய் தகப்பன் மூலமாக இந்த உலகத்தில் வந்தேன் அல்ல. நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள். உங்களுடைய ஆதாரம், மூல ஆதாரம் தேவன் தாமே. I mean, he is your source. Your source is not earthly, your source is divine. Oh, amen. Hallelujah. உங்களுடைய ஆதாரம் உலக பிரகாரமானது அல்ல, தெய்வீகமானது. அவரே என் ஆதாரம். மூன்றாவது காரியம் என்ன சொன்னாங்க? சிருஷ்டிக்கப்பட்டவைகள் வாழ வேண்டுமானால் தான் ஆதாரத்தோடு இணைந்திருக்க வேண்டும். மனுஷன் உயிரோடு வாழ விரும்பினால் தேவனோடு இணைந்திருக்க வேண்டும். நீ எந்த நாளில் இந்த பழத்தை புசிக்கிறாயோ நீ சாகவே சாவாய். செத்தானா? செத்தான். எப்படி செத்தான்? சரீரத்தில் அல்ல, ஆவில செத்தான். ஆவில எப்படி செத்தான்? தேவனை விட்டு, ஆதாரத்தை விட்டு பிரிக்கப்பட்டான். ஆதாரத்தை விட்டு பிரிந்து போனா என்ன ஆகும்? சாகும். மீனை தொட்டிலிருந்து வெளியெடுத்தா என்ன ஆகும்? தண்ணீர்ல இருந்து வெளியெடுத்தா அடுத்தது அடுப்புல தான் போடணும். ஆமென். நீங்க தொட்டிலிருந்து எடுத்துட்டு நான் போயிட்டு பெட்ரூம்ல விளையாட போறேன், நானும் மீனும் செஸ் போர்டு ஆட போறோம். ஆட முடியுமா?
எனக்கு இந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆகவே என் வீட்டு பின்னாடி இருக்கிறத விட என் என் பெட்ரூம்லனா எனக்கு நிழல் கிடைக்கும் போட்டா. நிழல் கொடுக்குமா? ஆதாரத்திலிருந்து பிரிக்கப்படும்போது அது மரித்து போகிறது. மனுஷன் தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட போது அவன் ஆவியில மரித்து போனான். இன்றைக்கு உலகத்துல முழு பிரச்சனைக்கு காரணமே அந்த துண்டிப்பு தான். ஆனால் நீங்களும் நானும் மீண்டுமாய் தேவனோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாரத்தோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மீண்டுமாய் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதாரத்தோடு இணைந்திருக்கும் போது நீங்கள் பிழைப்பீர்கள். ஆதாரத்தை விட்டு நாம் துண்டிக்கப்படும் போது மரித்து போவோம். அப்ப கவனிங்க, கர்த்தரை ஏன் தேட வேண்டும்? அவர் என்னுடைய சிருஷ்டிகராய் இருக்கிறபடினால் நான் கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடும் போது என்ன செய்கிறேன்? ஆதாரத்தோடு இணைந்திருக்கிறேன். ஆதாரத்தோடு நான் இணைந்திருக்கும் போது என்ன ஆகிறதுங்க? சொல்லுங்க. வாழ்வேன், சுகமாய் வாழ்வேன், செழிப்பாய் வாழ்வேன், சுபிட்சமாய் வாழ்வேன், வெற்றியோடு வாழ்வேன். ஆமென். மனரம்பியத்தோடு வாழ்வேன். ஏன்? ஆதாரத்தோடு நான் இணைந்திருக்கிறேன். ஆதாரத்தில் நான் முழு பலனையும் ஊட்டச்சத்தையும் சகலவற்றையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். என்னில் நிலைத்திருக்கிற மனுஷன் மிகுந்த கனிகளை ஆ கொடுப்பான். சொல்லுங்க. என்னில் நிலைத்திருக்கிற மனுஷன் மிகுந்த கனிகளை என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய ஒன்றும் முடியாது. செய்ய முடியாது. ஏன்? ஆதாரத்தோடு இணைக்கப்படலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆதாரத்தோடு இணைக்கப்படாம உங்களுடைய புத்தி கூர்மையை நீங்க சார்ந்திருக்க முடியாது. அறிவுத்திறனை சார்ந்திருக்க முடியாது. இருக்கிறீங்களா? உங்களுடைய பணத்தை சார்ந்திருக்க முடியாது. உங்க தாத்தாவை சேர்த்து வச்ச சொத்து அது சீக்கிரம் போயிடும். எவனாவது அதை சுருட்டிடுவான். ஆதாரத்தோடு நாம் இணைந்திருக்க வேண்டும். பிழைப்பதற்கு, வாழ்வதற்கு, சுபிட்சமாய் வாழ்வதற்கு ஆதாரத்தோடு நான் இணைந்திருக்கும் போது கர்த்தர் அரும் பெரும் காரியங்களை செய்வார். யாவரும் எழுந்து நிற்போம்.